ஆத்மாவின் தாகும் அமைதி ஒவ்வொரு மௌனத்திலும் ஒலிக்கும் அமைதி. அமைதி அமைதி அமைதி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி. வலியின் அப்பால் அமைதி, கூட்டத்தின் அப்பால் அமைதி, தன்னுடன் இணையும் அந்த நிமிடம் அமைதி, மூச்சுகளுக்கு ஓய்வு தரும் அமைதி, இரவு மடியின் மென்மை அமைதி, கண்களின் உறக்க நிழல் அமைதி, ஓய்வின் பேரே அது அமைதி. ஒவ்வொரு ஆன்மாவின் தாகம் அமைதி, ஒவ்வொரு மௌனத்திலும் ஒலிக்கும் அமைதி, மௌனத்தின் மொழியில் மறைந்த அமைதி, சோர்வின் முடிவில் உதிக்கும் அமைதி, பயத்தின் பின் ஓம் சாந்தி. ஆத்மாவின் தாகம் சுகுன். இந்த புதிய பட்டியின் இன்று தொடக்கம். இது 31 நாட்கள் கொண்ட பட்டியின் முதல் நாள். ஆத்மாவின் தாகம் சுகுன். உலகத்தை 4 திசைகளிலும் பார்த்தால் முழு மனித குலமும் அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறது. சுகுன் என்பது அமைதி. ஒவ்வொரு மனிதருக்கும் அமைதி தேவை. அதற்காக பல்வேறு பாதைகள் மற்றும் முறைகளில் ஒவ்வொருவரும் அமைதியின் பயணத்தில் தொடர்ந்து செல்கிறார்கள். அமைதியான முறையிலோ அல்லது அமைதி இன்மையை உருவாக்கி இருந்தாலும் கூட அவர்கள் அமைதியையே தேடுகிறார்கள். ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அமைதி மிகவும் அவசியமானது. ஏனெனில் ஆன்மாவின் மூல தர்மமும் அதன் இயல்பும் அமைதியே. ஆகவே ஆன்மாவின் சுகூனை பெறும் இந்த பட்டியின் முதல் முரளி இன்று 18 ஜனவரி 2001. ஒருவர் கூறியுள்ளார், ஆத்மாவின் தாகம் எப்படிப்பட்டது? அது ஒரு கடல் கூட போதாது. நகரம் நகரமாக விளக்குகளை ஏற்றினாலும் இருள் இருந்து கொண்டே இருக்கும். இதே நிலையை நாம் இப்போது உலகத்தில் பார்க்கிறோம். நாடுகள் எரிகின்றன, ஆனால் அமைதி மிகவும் தொலைவில் உள்ளது. எங்கும் அமைதியின் எந்த அறிகுறியும் தெரியவில்லை. ஆத்மாவின் தாகத்தை அணைக்க நான் புறப்பட்டேன், ஆனால் தாகம் அணையவில்லை. கண்களில் கண்ணீர் வந்தது. பல முரளிகளை தொடர்ந்து படித்தாலும் ஆத்மாவின் தாகம் அணையவில்லை. படித்த பிறகும் வாழ்க்கையில் மாற்றம் தெரியவில்லை. மனம் கனமாகிறது, அமைதி மறைந்து விடுகிறது. ஏன் மாற்றமில்லை என்ற கேள்வி எழுகிறது. உண்மையில் அமைதி புருஷார்த்தத்தின் உள்ளேயே உள்ளது. மனிதர்கள் அமைதிக்காக பல வழிகளை முயற்சிக்கிறார்கள். கோவில், மசூதி, குருத்வாரா, ஆன்மீக பயணங்கள், இயற்கை, தனிமை. ஆனால் பாபா கூறும் வழி நினைவின் பயணம். இந்த பயணத்தில் தடைகள் வரும். ஆனால் நாம் வலிமையானவர்கள் ஆகும் போது ஒவ்வொரு படியிலும் அமைதி கிடைக்கும். அமைதியை வெளியே தேட வேண்டியது இல்லை, அது நமக்குள் உள்ளது. அறையில் இருள் இருந்தாலும் விளக்கை ஏற்றினால் ஒளி பரவும். அதேபோல் ஆன்மாக்குள் அனைத்து ஞானமும் உள்ளது. அதை உணர வேண்டும். முரளியின் 5 மகா வாக்கியங்கள் இதயத்திற்கு நிம்மதி தருகின்றன. முதல் வாக்கியம், வரங்களின் மாலை. 18 ஜனவரி ஒரு சிறப்பு நாள். ஒவ்வொரு நாளையும் ஒரு அனுபவமாக வாழ வேண்டும். வரங்கள் ஆன்மாவின் உணவு. ரிவைஸ் செய்வதே ரியலைசேஷன். ரிவைஸ் செய்தால் சக்தி சேர்கிறது, உணர்வு விழிக்கிறது. பாபா வரங்களின் மாலையை பார்த்தார். இரண்டாவது கோல்டன் சாவி. பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு கோல்டன் சாவியை கொடுத்துள்ளார்.
எந்த சாவி அது? எந்த சாவி? முரளியை குறைந்தபட்சம் ஒரு முறை பார்த்துவிட வேண்டும். பல சாவிகளை நாம் எடுத்துள்ளோம். நிமித்து பவ, நிர்மாண நிலை போன்றவை. ஆனால் இன்று பூட்டை திறக்கும் சாவி இன்றைய சாவிதான். அது அனைத்து சக்திகளின் சாவி. பாபா குழந்தைகளுக்கு ஒரு கோல்டன் சாவியை கொடுத்துள்ளார். அந்த சாவியின் பெயர் நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். இது எவ்வளவு அழகான இதயத்தை தொடும் மகா வாக்கியம். நான் பாபாவுடையவன் என்று ஆழமாக சிந்தித்தால் நமக்கும் பாபாவுக்கும் இடையில் உள்ள தூரம் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். நாள் முழுவதும் நெருக்கமாக இருக்கிறோமா? அந்த தூரம் குறைந்து கொண்டிருக்கிறதா? அதாவது நமது சம்ஸ்காரங்கள் ஒன்றாகி வருகின்றன, நமது இயல்பு ஒன்றாகி வருகிறது. அவருடைய பார்வை நமது பார்வையாகிறது, அவருடைய சிந்தனை நமது சிந்தனையாகிறது, அவருடைய மனப்பாங்கு நமது மனப்பாங்காகிறது. பாபா ஒருபோதும் மனமுடைந்து போவதில்லை. நாம் எப்போதும் சாட்சி நிலையிலிருந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர் என்பது வெறும் வார்த்தையை நினைவில் வைத்திருப்பது அல்ல, அதில் நுழைவதாகும். பாபா ஒரு கடல். நாம் அந்த கடலில் மூழ்கி அதன் ரத்தினங்களை அனுபவிக்க வேண்டும். ஆழமான சிந்தனை இல்லாமல் அமைதி கிடைக்காது, ஆன்மாவின் தாகம் அணையாது. ஒவ்வொரு வார்த்தையின் ஆழத்திலும் செல்ல நேரம் ஒதுக்க வேண்டும். நமது இலக்கு பாபாவுக்கு சமமாக ஆகுவது. பார்வையில், சிந்தனையில், வார்த்தையில், செயல்களில் சமமாக ஆகுவது. பாபா அனைத்து சக்திகளின் கோல்டன் சாவியை கொடுத்துள்ளார். அந்த சக்திகளை பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது நடன மேடை. பல சூழ்நிலைகள் வரும், மாயை, இயற்கை, சமஸ்காரம், சூழல். ஆனால் பாபா அனைத்து சக்திகளையும் கொடுத்துள்ளார். அந்த சூழ்நிலைகளை மேடையாக மாற்றி அதன் மீது நாம் நடனமாட வேண்டும். சக்தி வாய்ந்த நிலையை உருவாக்கி அனைத்து சக்திகளையும் பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக 2 சக்திகள் தேவை. ஒன்று சகிப்புத்தன்மை, மற்றொன்று எதிர்கொள்ளும் சக்தி. சிந்தனை மூலம் சக்தி வருகிறது. பாபா நமக்கு ஞான ஆயுதங்களையும் சக்திகளையும் கொடுத்துள்ளார். அனைத்து சக்திகளும் நமது உரிமை. நினைவுகளை செயல்களிலும் வார்த்தைகளிலும் கொண்டு வர வேண்டும். முதலில் நாமே சக்தி வாய்ந்தவர்களாக வேண்டும், பின்னர் மற்றவர்களுக்கு சக்தி அளிக்க முடியும். அதனால் பாபா கூறுகிறார், நினைவுகள் இருக்கின்றன, ஆனால் இப்போது சக்தி வாய்ந்த நினைவுகளின் மூலம் மற்றவர்களுக்கும் வைப்ரேஷன் கொடுக்க வேண்டும். வைப்ரேஷன் தருபவர்களாக ஆக வேண்டும். நாம் தொடர்ந்து சக்தி வாய்ந்த நினைவுகளை சிந்திக்க வேண்டும். அந்த நினைவுகளின் மாலையை அணிந்திருக்க வேண்டும். எந்த நினைவுகள் நம்மை சக்தி வாய்ந்தவர்களாக வைத்திருக்கின்றன, மற்றவர்களையும் சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றுகின்றன என்பதை நாம் உருவாக்க வேண்டும். புதிய நினைவுகள் இருக்க வேண்டும். தூய்மையிலேயே புதுமை உள்ளது. புதுமை இருந்தால் சக்தியும் உற்சாகமும் இருக்கும். பாபா கூறுகிறார், நீங்கள் உற்சாகத்தில் இருங்கள், மற்றவர்களுக்கும் உற்சாகம் அளியுங்கள். இது 4வது பாயிண்ட். சக்தி வாய்ந்த வரதான ரூபமாக ஆகுங்கள். 5வது பாலனஹாரி ஆகுங்கள். நீங்கள் நீண்ட காலம் பாலனையை பெற்றுள்ளீர்கள், இப்போது மற்றவர்களுக்கு பாலனையை அளிக்க வேண்டும். முதலில் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். ஞானம், குணம், சக்தி, சேவை மூலம். அப்போதுதான் ஆத்மா அமைதியை அனுபவிக்கும். உலகிலும் சேவை மூலம் அமைதி கிடைக்கிறது. ஆனால் நமக்கு ஈஸ்வர சேவை கிடைத்துள்ளது. முதலில் உங்களையே சேவை செய்யுங்கள், பின்னர் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். பூரணமாக இருந்தால் மட்டுமே மற்றவர்களை பூரணமாக ஆக்க முடியும். எப்போதும் கொடுத்து கொண்டே இருங்கள். கொடுப்பதிலேயே அமைதி உள்ளது. நான் அமைதியின் தானதாரராக இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும். நாம் அமைதியின் வள்ளலாக இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும். இந்த சிந்தனைகள் வைப்ரேஷன்களை உருவாக்கி மற்ற ஆன்மாக்களுக்கு அமைதியை அளிக்கின்றன. இது சூட்சும சேவை, நமது உயர்ந்த கடமை. சிறிய முயற்சிகள் பெரிய சக்தியை உருவாக்குகின்றன. இன்றைய முரளியின் முக்கிய பாயிண்டுகள் வரதான மாலை, கோல்டன் சாவி மற்றும் நடன மேடை. இந்த உலகம் ஒரு மேடை, நாம் அதில் நடனமாட வேண்டும். இங்கேயும் பின்னர் மணிபாய் நடனம் செய்து காட்டுவார். அவருக்கு மிகவும் நல்ல நடனம் தெரியும். உணவு பரிமாறும் போது கூட நடனம் ஆடிக்கொண்டே பரிமாறுவார். அதுவும் நடன மேடையின் ஒரு உதாரணம் தான்.
நாம் எப்போதும் அந்த நடன மேடையில் இருக்க வேண்டும். கீழே இறங்கக்கூடாது. உலகத்தின் ஆன்மாக்கள் ஒன்ஸ் மோர் என்று எதிர்பார்க்கின்றன. மூன்றாவது, சக்தி வாய்ந்த வரதான ரூபமாக ஆகுங்கள். எந்த நிலையிலும் மனம் உடையாமல் இருக்க வேண்டும். தொடர்ந்து முன்னேற வேண்டும். கடைசியாக பாலனகாரி ஆகுங்கள். இப்போது மற்றவர்களுக்கு பாலனை அழிக்கும் நேரம். சூட்சும பாலனை, தூய வைப்ரேஷன், சக்தி வாய்ந்த வைப்ரேஷன், ஆன்மீக பார்வை, ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் மூலம் சூட்சுமமான பாலனை அளிக்க முடியும். ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்தது, நான் மனசோர்வில் இருக்கிறேன், நீங்கள் அமைதியின் வைப்ரேஷன் தரவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். இத்தகைய நேரங்களில் நாம் நேர்மறையாக பதிலளிக்க வேண்டும். இது நமது சேவை, நமது மிகப்பெரிய சேவை, அமைதியின் வைப்ரேஷன் வழங்குவது. இதனால் நமது ஆன்மாவின் தாகம் மட்டுமல்ல, உலகத்தின் ஆன்மாக்களும் அமைதி பெறும். ஓம் சாந்தி. 18 ஜனவரி முரளி கூறுவது, புருஷார்த்தத்தில் அமைதி உள்ளது. அமைதி நமக்குள் உள்ளது. 5 மகா வாக்கியங்களை நினைவில் வைத்து சிந்தித்து வாழ வேண்டும். முதல் வரதான மாலை, 2வது கோல்டன் சாவி, 3வது நடன மேடை, 4வது சக்தி வாய்ந்த நினைவின் ரூபமாக ஆகுங்கள், 5 பாலனஹாரி ஆகுங்கள். எப்போதும் அமைதியின் வள்ளலாக இருங்கள். நினைவில் அமருங்கள், நான் அமைதியின் தேவதை, நான் அமைதியின் அவதாரம். அமைதி வழங்கிக் கொண்டே இருங்கள். நான் அமைதியின் தூதன். இதை உண்மையான மனதுடன் தொடர்ந்து செய்யுங்கள். உலகத்தின் ஆன்மாக்கள் செய்ய முடியாத இந்த சேவையை நாம் செய்ய வேண்டும். உலகிற்கு வைப்ரேஷன் வழங்க வேண்டும். ஆன்மா பரமாத்மாவுடன் இணைந்து பந்தங்களில் இருந்து விடுபட உதவ வேண்டும். இந்த சேவையை ஒவ்வொரு கணமும் செய்ய வேண்டும். இதனால் நாம் டபுள் லைட்டாக இருப்போம். மற்றவர்களுக்கும் அமைதி கிடைக்கும். ஒரு பயிற்சியாக நாம் கைகளை கூப்புவது போல ஆன்மாக்களுக்கும் கை கூப்புகிறோம் என்று அனுபவிக்க வேண்டும். நாம் நம்மை எப்படி பார்க்கிறோமோ அதே மரியாதையுடன் மற்றவர்களையும் பார்க்க வேண்டும். ஒரு உதாரணம், ஒரு மனிதர் படுக்கை அறையில் இருந்தார். ஒரு சத்தம் வந்தது. அவரது மனைவி ஓடி வந்து, யார் விழுந்தார் என்று கேட்டார். அவர், என் கோட்டு விழுந்தது என்றார். கோட்டு விழுந்தால் எப்படி இத்தனை பெரிய சத்தம் என்றார். அதற்கு அந்த மனிதர், அந்த கோட்டுக்குள் தானே நான் இருந்தேன் என்றார். முரளியின் வாக்கியத்திற்குள் நுழையுங்கள். அது ஒரு ஆடை போல, ஒரு அறை போல, ஒரு அரண்மனை போல. புதிய பட்டி தொடங்குகிறது. ஆன்மாவின் தாகம் அமைதி. அமைதி என்பது ஓய்வு, நிம்மதி, திருப்தி, கவலை இல்லா நிலை என்பதாகும். ஒவ்வொரு ஆன்மாவும் அமைதியை விரும்புகிறது. வாழ்க்கையின் ஓட்டம் அனைவரையும் சோர்வடைய செய்துள்ளது. ஒரு கதையில் ஒரு மனிதர் மற்றவர்களுக்கு தன்னை விட அதிக துன்பம் இருக்கிறது என்று கூறினார். அவர் உண்மையில் பணக்காரர். ஆனால் மற்றவர்களுக்கு ஆறுதல் தர அவர் அவ்வாறு கூறினார். இதனால் தெரிகிறது, ஆத்மா ஆழமாக துன்பப்படுகிறது. துன்பத்திற்கு பிறகு அமைதி உள்ளது. அமைதி மௌனத்தில் உள்ளது. அமைதி சரணாகதியில் உள்ளது. சிவபாபா மட்டுமே உண்மையான அமைதியை அளிக்கிறார். உண்மையான அமைதி என்பது அத்தீந்திரிய ஆனந்தம். ஆத்மா அத்தீந்திரிய ஆனந்தத்தால் நிரம்பும் போது அது அமைதியாகிறது. இந்த நிரப்புதல் அமிர்த வேளையில் மட்டுமே நடக்கும். இந்த பட்டிக்கு 4 விதிகள் உள்ளன. முதல் விதி, நாளை முதல் தொடங்கும். இன்று ஓய்வுக்கான நாள். உண்மையில் புருஷார்த்தமே சுக்குன், அதாவது அமைதி. முதல் விதி, 30 நாட்களுக்கு அமிர்த வேலை காலை 2 மணி முதல் 5 மணி வரை. அதற்காக இரவு 8:30 அல்லது 9 மணிக்குள் தூங்க வேண்டும். அப்போது தூக்கம் முழுமையாக இருக்கும். தாமதமாக தூங்கினால் அமிர்த வேலை நிலை சீராக இருக்காது. ஆன்மா அந்த ஆனந்தத்தில் மூழ்க வேண்டும். அந்த மௌனத்தில், அந்த அமைதியில், அந்த தனிமையில் மூழ்க வேண்டும். உடல் இல்லாத அனுபவம் பெற வேண்டும். மாயை பழைய நினைவுகளில் கொன்று சென்று தாக்குகிறது. அந்த இருள் நிலையில் ஆன்மா பலவீனம் அடைகிறது. 2வது விதி, உணவு. 24 மணி நேரத்தில் ஒரு முறை மட்டுமே சமைத்த உணவு. மற்ற நேரங்களில் பழம், ஜூஸ், சாலட். பழம் சிறந்த உணவு. அதில் இயற்கை சக்தி உள்ளது. உப்பு குறைந்தால் மனம் அமைதியாகும். மெல்ல மெல்ல உப்பை பூஜ்யமாக்க வேண்டும். உப்பு ஒரு கல் போன்றது. மனிதர்கள் கல்லை சாப்பிடுவதற்காக உருவாக்கப்படவில்லை. இந்த உப்பின் காரணமாக அல்ல, பழக்கத்தின் காரணமாக வருகிறது. ஒருவர் 10 நாட்கள் முழுமையாக உப்பை தவிர்த்து 11வது நாளில் உப்பு எடுத்தால் உடல் அதை நிராகரிக்கும்.
உடல் தூய்மையாகும் போது இயற்கைக்கு முரணானவற்றை ஏற்காது. இரண்டாவது விதி உணவு. மூன்றாவது விதி 5 மகா வாக்கியங்களை அப்படியே மனப்பாடம் செய்ய வேண்டும். இது ஒரு கமிட் டு மெமரி, மனப்பாடம் செய்தல். நான்காவது விதி ரேண்டம் ஆக்ட் ஆஃப் சுகூன், மற்ற ஆன்மாக்களுக்கு அமைதி நிம்மதி அளிக்கும் செயல்களை செய்ய வேண்டும். 4 விதிகள். முதல் விதி அமிர்த வேலை. இரண்டாவது ஒரு முறை சமைத்த உணவு. மூன்றாவது மகா வாக்கியங்களை மனப்பாடம் செய்தல். நான்காவது மற்றவர்களுக்கு அமைதி அளிக்கும் செயல்கள். விதிகள் முறிந்தாலும் கவலைப்பட வேண்டாம், அமைதியாக மீண்டும் தொடங்குங்கள். இது புருஷார்த்தம் ரகசியமானது. ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கம். மற்றவர்களுக்கு அமைதி அளிப்பதே உயர்ந்த சேவை. ஓம் சாந்தி. நம்பிக்கையின் பலனது அமைதி. சரணாகதியில் மறைந்த அமைதி. துக்க ஆத்மாவிற்கு மனம் தரும் அமைதி. அகந்தை கரையும் இடம் அமைதி. சத்தியத்தின் நிழலில் மலரும் அமைதி. அமைதி அமைதி அமைதி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி. ஒவ்வொரு மனிதனின் விருப்பம் அமைதி. ஒவ்வொரு அடியின் இலக்கு அமைதி. உடைந்த கனவுகளின் மருந்து அமைதி. மௌனமான இதயத்தின் அழைப்பு அமைதி. ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அமைதி. சத்தத்தின் நடுவே நிலவும் சாந்தம் அமைதி. ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நிழல் அமைதி. இதயத்தின் ஓய்வு அமைதி. எழுத்தியின் போர்வை அமைதி. கரைந்து விடும் திருவிழா அமைதி. தண்ணீரின் அப்பால் காத்திருக்கும் அமைதி. ஒவ்வொரு போரிலும் வெற்றி தரும் அமைதி. ஒவ்வொரு துயரத்தின் பின்னிலைப்பது அமைதி. தன்னைத்தானே சந்திக்கும் தருணம் அமைதி. ஒவ்வொரு ஆன்மாவின் தாகம் அமைதி. ஒவ்வொரு மௌனத்தில் ஒலிக்கும் அமைதி. அமைதி அமைதி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி.